2024-25 ஆண்டிலும் உயிர்மை விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பயிர் சாகுபடியில் அதிக உயிர் உற்பத்தியும் அதிக வருமானமும் பெற பருவத்தே பயிர் செய்து உயரிய தொழில்நுட்பங்களை புகுத்தி சந்தை திறனில் திறம்பட்டு நீடித்த வளர்ச்சி அடைய உரிய ஆலோசனைகளை குறித்த நேரத்தில் உழவர்களுக்கு வழங்க கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் செயல்படுத்தப்படும். கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் அமைக்கப்பட்டு பயிற்சிகள் அளிக்கப்படுகின்றன. 2024-25 ஆண்டில் 2482 கிராம ஊராட்சிகளில் கிராம முன்னேற்ற குழுக்கள் உருவாக்கப்பட்டு 2,48,00,000 ரூபாய் ஆத்மா திட்ட நிதி ஒதுக்கீட்டில் பயிற்சிகள் வழங்கப்படும். சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது 2023-24 ஆண்டு முதல் தமிழ்நாடு அரசால் உயிர்ம வேளாண்மையில் ஈடுபடும் சிறந்த விவசாயிகளுக்கு சிறந்த உயிர்ம விவசாயிக்கான நம்மாழ்வார் விருது வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் உயிர்மை விவசாயிகளை கௌரவிக்கும் வகையில் பாராட்டு பத்திரத்துடன் பணப்பரிசும் முதல் 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இதற்கென 5 லட்சம் ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். ஆதி திராவிடர் பழங்குடியினர் பிரிவை சார்ந்த குறு சிறு விவசாயிகளுக்கு 20% கூடுதல் மானியம். யாரும் விடுபடாமல் அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி எனும் சமூக நீதி கோட்பாடு உடையது இந்த அரசு. இதற்காக தான் ஆதி திராவிட பழங்குடியினத்தை சார்ந்த சிறு குறு விவசாயிகள் பயனடையும் வகையில் துறையின் மூலம் செயல்படுத்தப்படும் உயர் மதிப்புள்ள திட்டங்களுக்கு வழங்கப்படும் மானியத்துடன் கூடுதலாக 20% மானிய தொகை 2022-23 ஆண்டிலிருந்து வழங்கப்பட்டு வருகிறது. 2024-25 ஆண்டிலும் இதற்கென 18 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.